இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மவனே, சந்திரா முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி வர சொல்லிச்சு. என்னவா இருக்கும் மவனே? தெரியல சித்தப்பா. ஆனா அவ வர சொல்லிருக்கான்னா கண்டிப்பா அந்த டிரைவர் பையல பத்தின விஷயமா தான் இருக்கும். அவன் தானே இப்ப நமக்கு இருக்கிற ஒரே எதிரி. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் மவனே. இருந்தாலும் சந்திரா வரட்டும், என்ன சொல்றான்னு பாப்போம். சந்திரா, போன் பண்ணி வர சொன்னி, என்ன விஷயம்? அந்த டிரைவர் பையன் கார்த்தி இருக்கான்ல, அவன் தான் ராஜா சேதுபதியோட பேரன்னு நிரூபிக்க நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படியா? என்ன சான்ஸ்? நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு செத்து போனாலே அந்த அபிராமி, அவ பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் அவ பிள்ளைங்க பேருக்கு மாத்த போறாங்களாம். அதுக்கு அந்த கார்த்தி பையன் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்காக சென்னைக்கு கிளம்பி போயிருக்கான். மருமகளே, இது உனக்கு எப்படி தெரியும்? அவன் பேசினதை நானே மறைஞ்சு நின்னு கேட்டேன் மாமா. ஆனா வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் அவன் வேற மாதிரி போய் சொல்லிட்டு கிளம்பியிருக்கான். சூப்பர் மருமகளே, நாம இந்த சான்ஸை மிஸ் பண்ணாம அவனை உங்க அக்கா கிட்ட மாட்டி விட்டணும். இத நாம வாயால சொன்னா மட்டும் பத்தாது மாமா, பக்கா எவிடன்ஸோட நிரூபிக்கணும். அப்பதான் என் அக்கா கறி நம்புவா. அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லு. நீங்க 2 பேரும் இம்மிடியேட்டா சென்னைக்கு கிளம்பி போய் அவனை ஃபாலோ பண்ணுங்க. அவன் கண்டிப்பா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் சொத்து டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுவான். நீங்க அவனுக்கே தெரியாம அதை வீடியோ எடுக்கணும். அவ்வளவுதானே, எடுத்துடலாம் விடு. அது மட்டும் இல்லங்க, அவன் சைன் பண்ற டாக்குமெண்ட் காப்பி நமக்கு வேணும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த 2 எவிடன்ஸையும் என் அக்கா காரிக்கிட்ட காட்டிதான் அவனை வீட்டை விட்டே துரத்தணும். மருமகளே, நீ சொல்லிட்டல்ல, கண்டிப்பா செஞ்சிடலாம். இதுல எந்த தப்பு வராம செஞ்சு முடிக்கணும் மாமா. ஏதாவது சொதப்பிட்டோம், அதுக்கப்புறம் பேக் ஃபயர் ஆகி என் அக்கா கறி என்ன வீட்டை விட்டு துரத்திடுவா. அதனால நம்ம இதுல ஜெயிச்சே ஆகணும். சந்திரா, இந்த தடவை நம்ம கண்டிப்பா ஜெயிக்கிறோம், கவலைப்படாத. நானும் சித்தப்பாவும் உடனே சென்னைக்கு கிளம்பி போய் அவனை ஃபாலோ பண்ணி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அவன் கையெழுத்து போடுறத வீடியோ எடுத்துட்டு அப்புறம் அவன் சைன் பண்ற டாக்குமெண்ட் காப்பியையும் அதையும் எடுத்துக்கிட்டு எப்படியாவது கொண்டு வந்துடும். ஏங்க, இது சாதாரண விஷயம் இல்ல, கொஞ்சம் ரிஸ்கான காரியம் தான். இது அந்த டிரைவர் பயலுக்கு தெரிஞ்சது, அவன் நம்மள மாட்டி விட்டு வேடிக்கை காட்டுவான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு தான் ஆகணும். அவன் ரொம்ப நாளைக்கு நம்மளையும் உங்க அக்கா கரையையும் ஏமாத்த முடியாது. இந்த தடவை அவன் வேஷம் கண்டிப்பா கலையதான் போகுது. எப்படியோ அவனை ஒழிச்சா சரிதான். அது மட்டும்தான் நம்ம டார்கெட்டா இருக்கணும். சரி சந்திரா, நாங்க கிளம்புறோம். ஆமா மருமகளே, நாங்க இப்ப கிளம்புறோம். வரும்போது சந்தோஷமான விஷயத்தோட வர்றோம். சரிங்க மாமா. மாமா உடனே போலாம். ஏ டிரைவர், இந்த தடவை உன் கதையை முடிக்காம விட மாட்டேன்டா. உன்னால நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் பழி தீர்த்தே ஆகணும்டா.